ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க செந்தில். இன்னைக்கு வந்து 4வது நாள், டே 4 ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். 3 கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து பேசிக் திங்ஸ் நிறைய பார்த்துருந்தோம் இல்லையா? இன்னைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கேட்டாங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நான் பைக் வச்சிருக்கேன், அவன் கார் வச்சிருக்கான். ஓகே, சோ நான் ஒரு ஆப்பிள் வச்சிருக்கேன், நான் பேனா வச்சிருக்கேன், நான் மார்க்கர் வச்சிருக்கேன், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. உங்களோட உடைமைகள் அதே மாதிரி மத்தவங்க வச்சிருக்கக்கூடிய திங்ஸ். ஓகே, அவன் வந்து பைக் வச்சிருக்கான், ஓகே, அதே மாதிரி அவங்க ஒரு லக்ஸுரியான கார் வச்சிருக்காங்க இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மளோட உடைமைகள் மத்தவங்களோட உடைமைகள், இவங்க இது வச்சிருக்காங்க அது வச்சிருக்காங்க, அவங்க வந்து அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அதுக்கு தாங்க நம்ம 2 வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இது கைண்ட் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க குழப்ப நான் விரும்பல. டைரக்டா கான்செப்டுக்குள்ள போயிடுறேன் ஈஸியா. have, has, ரெண்டே 2 வார்த்தை தான். ஓகே, இத வச்சுதான் நம்ம நிறைய விஷயம் நீ கத்துக்க போறோம். கத்துக்கலாமா? இங்க பாருங்க, எந்த இடத்துல have வரும், எந்த இடத்துல has வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த சைடு நான் எழுதி போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு பேரு தான் சப்ஜெக்ட் அல்லது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நான் முதல் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐனா நான், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, யூனா நீ அல்லது நீங்கள், வி அப்படின்னா நாங்கள், தே அப்படின்னா அவர்கள். ஐ அப்படின்னா உங்களை மட்டும்தான் குறிக்கும். ஹீ அப்படின்னா அவன், அவன் அப்படின்னா ஒரு பையன், அது ஒரு பாயா இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு பர்சன். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, நம்ம அப்பா. சோ ஒரு பாய், அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் ஹீ யூஸ் பண்ணுவோம், அவன் அப்படின்னு. அவள் அப்படின்னா என்ன வரும்? ஒரு கேர்ள். ஓகே, நான் அம்மா, அதுக்கப்புறம் வந்து சீதா. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு கேர்ளை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ஷீ யூஸ் பண்ணணும். காட் இட்? அதுக்கப்புறம் இட். இட் அப்படிங்கிறது வந்து இட் மேபி திங்ஸா இருக்கலாம், ஓகே, ஒரு பிளேஸா இருக்கலாம், அல்லது வந்து அனிமல்ஸ், பறவைகள், எதனாலும் இருக்கலாம். ஓகே, எலிஃபண்ட் அது. ஓகே, ஸோ எலிஃபண்ட் அப்படிங்கிறது இட்ல தான் வரும். அதே மாதிரி யூ அப்படின்னா தட்ஸ் யூ, அது நீங்க தான். ஓகே, நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் வி அப்படின்னா நாங்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, நானும் என் ஃப்ரெண்டும், மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. காட் இட்? அதே மாதிரி நீங்களும் நானும், யூ அண்ட் ஐ சேர்ந்தது நாங்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, அண்ட் தென் தே அப்படின்னா அவர்கள். தேனா அவர்கள் மீன்ஸ் அதுவும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான், பட் நம்மளை இன்க்ளூட் பண்ணாம மத்தவங்க. காட் இட்? ஓகே, சோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியானதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ ஒரு ஆணை குறிக்கிறதுக்கு ஹேஸ் வரும். ஷீ பெண்ணை குறிக்கிறது ஹேஸ் வரும். இட்னானது அனிமல்ஸ், பிளேஸ், அப்புறம் வந்து வேற என்னது இருக்கு, பேர்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் குறிக்கிறதுக்கு ஹேஸ் வரும். இந்த 3த்துக்கு மட்டும்தான் நீங்க ஹேஸ் யூஸ் பண்ணணும். மிச்சபடி ஐ, யூ, வி, தே எல்லாத்துக்கும் ஹேவ் தான். இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3க்கு மட்டும் ஹேஸ் வரும், மிச்சதுக்கெல்லாம் ஹேவ் வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க, இது என்ன பிக்சர்? ராபிட்னு எழுதிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து ராபிட் மாதிரி இல்ல. ஓகே, சோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வரைஞ்சிருக்கேன். ஓகே, சோ ராபிட்னா என்னது? முயல். பக்கத்துல என்ன இருக்கு? கேரட். அந்த முயல் வந்து கேரட் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சொல்லலாமா இங்கிலீஷ்ல? ஓகே, சோ ராபிட், இது கேரட். ஓகே, சோ ராபிட் அப்படிங்கிறது எதுல வரும்? அது ஒரு அனிமல், அது இட்ல தான் வரும். ராபிட்டை வந்து நம்ம அவன் அப்படின்னா சொல்லுவோம் அல்லது அவள் அப்படின்னு கூப்பிடுவோமா? அது அப்படின்னு தானே சொல்லுவோம். அது கேரட் வச்சிருக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம். ஓகே, பாருங்க, ராபிட் அப்படின்னு வந்திருக்கு. ராபிட்னு சொல்லலாம் அல்லது அது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், இட்டு கூட சொல்லிக்கலாம். சோ இட் வந்தா என்ன வரும்? ஹேஸ். அவ்வளவுதான், இட் ஹேஸ் கேரட். அது கேரட் வச்சிருக்கு. இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்? டைரக்டா ராபிட் கூட சொல்லிடலாம். ராபிட் ஹேஸ் கேரட். ராபிட் கேரட் வச்சிருக்கு. காட் இட்? ஓகே, சோ ஒரு பொருள் வந்து அது வச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஹேஸ் அல்லது ஹேவ் யூஸ் பண்ணணும். இங்க வந்து இட் ஒரு அனிமலா இருக்கிறதுனால நம்ம வந்து ஹேஸ் போட்டிருக்கோம். காட் இட்? ஓகே, அடுத்து இங்க நான் கார் படம் வரைஞ்சிருக்கேன். இதுவும் கார் மாதிரியே இல்லை, இனிமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இதை வச்சு ஒரு லெசன் நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் கார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்.
I have a car. ஓகே, அடுத்தது அவன் ஒரு கார் வச்சிருக்கான். He has a car. ஒரு கார் அப்படிங்கும் போது சேர்ப்போம், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். a car. ஓகே, she has a car. அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாள். it has a car. அது ஒரு கார் வைத்திருக்கிறது. மேபி எந்த ஒரு அனிமலும் வச்சிருக்காது, பட் நம்ம இப்படி சொல்ல மாட்டோம் யூஸ்வலா. ஓகே, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இட் வந்து ஹேஸ் வரும் அப்படின்னு. அடுத்தது யூ ஹாவ் அ கார். நீ ஒரு கார் வச்சிருக்க. we have a car. நாங்க ஒரு கார் வச்சிருக்கோம். they have a car. அவர்கள் ஒரு கார் வைத்திருக்கிறார்கள். got it? ஒரு பொருள் நீங்க வச்சிருந்தாலும் சரி, நான் வச்சிருந்தாலும் சரி, அவங்க வச்சிருந்தாலும் சரி, நாங்க வச்சிருந்தாலும் சரி, அவன் வச்சிருந்தாலும் சரி, அதுக்கு have has யூஸ் பண்ணியே சொல்லிடலாம். ஓகே, உங்க எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின். ராமு கார் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும். யார் கார் வச்சிருக்கா? ராமு. ஓகே, அவன் ஒரு பாய், ஒரு பையன் இல்லையா? அப்ப அது எதுல வரும்? ஹீல தான் வரும் இல்லையா? அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஹாஸ் யூஸ் பண்ணணும். ராமு கார் இருக்கு, நடுவில் என்ன போடுவீங்க? ஹாஸ். ராமு ஹாஸ் அ கார். ராமு ஒரு கார் வச்சிருக்கான். செந்தில் ஒரு கார் வச்சிருக்கான் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? செந்தில் ஹாஸ் அ கார். சீதா ஒரு கார் வச்சிருக்காங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சீதா ஹாஸ் அ கார். ஏன்னா சீதாங்கிறது ஒரு கேர்ள், ஒரு பெண், அதனால நம்ம ஷீ அப்படின்னு தான் கணக்கு எடுத்துக்கிடுவோம். அது வந்தாலும் ஹாஸ் தான் வரும். got it? ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின். நாங்க ஒரு ஆப்பிள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நாங்கள் அப்படின்னா என்னது? we. ஓகே, சோ இங்க இருக்கு we have an apple. we have an apple. நாங்க ஆப்பிள் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நான் பைக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் என்னது? I. அப்ப I வந்தா என்ன போடுவீங்க? I have. I have a bike. I have a scooter. I have a marker. ஓகே, ஒன்னு அப்படின்னா தான் ஏன் யூஸ் பண்ணணும். ஓகே, I have a marker. I have markers. ரெண்டு இருந்தா எஸ் எடுத்துப்போம். இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே, யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு குட்டி பிராக்டிஸ். ஓகே, ஹேவ் வருமா ஹேஸ் வருமான்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணலாமா? இங்க பாருங்க. the girl blank long hair. அந்த கேர்ள், அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் ஹேர், நீளமான முடி இருக்கு அப்படின்னு சொல்லணும். நீளமான முடி அந்த பொண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த கேர்ள் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? அவள், ஷீ அப்படிங்கிறத குறிக்குது. ஷீ வந்தா என்ன போடுவீங்க? மூணுக்கு மட்டும்தான் ஹேஸ் வரும். எது எதுக்கு? he, she, it. ஓகே, இந்த மூணுக்கு மட்டும்தான் என்ன வரும்? ஹேஸ். ரிமைனிங் எல்லாத்துக்கும் ஹேவ் தான் வரும். அப்ப என்ன வரும்? the girl அப்படிங்கிறது she அப்படிங்கிறத குறிக்குது. அப்ப என்ன வரும்? the girl has long hair. Next one. the boys dash caps. the boys அப்படின்னா என்னது? பசங்க, ஒரு group of people, பசங்க. ஓகே, dash caps, cap. ஓகே, வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ பசங்க அப்படிங்கும் போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு பசங்க கேப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அவர்கள் கேப் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அது எதுல வரும்? தே அப்படிங்கிறதுல வரும். the boys, அவர்கள். ஓகே, சோ தே வந்தா என்ன போடுவீங்க? தே மீன்ஸ் the boys, அவர்கள். have தான் வரும். the boys have caps அல்லது they have caps அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்க பாருங்களேன், இதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படிம்பாங்க, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த the boys அப்படிங்கிறது they இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகள், சப்ஜெக்ட்ஸ்மே வந்து இதுக்குள்ள அடங்கிரும். got it? okay, the next one. I dash a friend. எனக்கு ஒரு friend இருக்கான் அப்படின்னு சொல்லணும். I வந்தா என்னதுதான்? கண்ணை மூடி போட்டுறலாம். have. I have a friend. இந்த மூணு வந்தா மட்டும் தான் has. okay, next one. he dash an umbrella. அவன் ஒரு கொடை வச்சிருக்கான். அப்போ he வந்திருக்கு டைரக்டா, அப்போ has. இதே இது ராமுன்னு ஒரு பேர் வந்திருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? அப்போ has தான், அவன் ஒரு பையன். got it? ராமு has an umbrella அப்படின்னா வரும். செந்தில் has an umbrella. செந்தில் ஒரு கொடை வச்சிருக்கான். got it? The next one. My friend and I dash a car.
என்னோட ஃப்ரெண்டும் நானும் கார் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, என் ஃப்ரெண்டு அப்புறம் நான் ரெண்டு பேரையும் சேர்த்தா என்ன வரும்? நாங்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ வி என்ன வரும்? have. My friend and I have a car. எது எதுக்கு have வரும், எது எதுக்கு has வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே உங்ககிட்ட ஒரு பொருள் வச்சிருந்தாலோ மற்றவங்க ஒரு பொருள் வச்சிருந்தாலோ have has யூஸ் பண்ணி சொல்லி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெகட்டிவா சொல்ல போறோம். ஓகே, இப்போ பாசிட்டிவா சொன்னோம் இல்லையா, நான் கார் வச்சிருக்கேன், அவன் கார் வச்சிருக்கான். ஓகே, அந்த கேர்ளுக்கு வந்து நீளமான முடி இருந்தது. இதே மாதிரி ஆப்போசிட்டா சொல்ல போறோம், என்கிட்ட கார் இல்ல, அவன்கிட்ட கார் இல்ல, அந்த பொண்ணுக்கு நீளமான முடி இல்ல, சொல்லலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெகட்டிவா சொல்ல போறோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கார் இருந்ததுன்னு சொன்னோமா, கார் இல்லைன்னு சொல்லணும். ஓகே, அந்த மாதிரி நெகட்டிவா நம்ம சொல்ல போறோம். பாருங்க அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நம்ம பாசிட்டிவா சொல்றதுக்கு வந்து he she it மூணுக்கு வந்து நம்ம has போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் he she it அவன் அவள் அது. ஓகே, ஆண்பாலை குறிக்கிறது, அப்புறம் பெண்ணை குறிக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் அது அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பிளேஸ் அதெல்லாம் குறிக்கும் போது does not have வரணும். இங்க என்ன does notன்னு சொல்லிட்டு does போட்டு எண்ணுக்கு மேல ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா பாருங்க, does not இதோட சுருக்கமான வடிவம் தான் doesn't. எப்படி வாசிக்கணும்? doesn't. அதே மாதிரி பாருங்க don't அப்படின்னு போட்டிருக்கோமா, do not இதோட சுருக்கமான வடிவம் தான் don't. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, does not இதோட கன்ட்ராக்ஷன் தான் doesn't. do not இதோட சுருக்கமான வடிவம் கன்ட்ராக்ஷன் தான் don't. ஓகே, பாருங்க he she it இந்த மூணுக்கு மட்டும் does not have வரும். அதே மாதிரி I you we theyக்கு வந்து don't have வரும். ஓகே, எதுக்கெல்லாம் doesn't have வரும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். he she itக்கு I you we they வந்துச்சு அப்படின்னா don't வரும். ஓகே, ரிமெம்பர் தட். பாசிட்டிவ்ல என்ன வந்துச்சு? he she itக்கு வெறும் has மட்டும் வந்துச்சு, இங்க does not have வரும். அதே மாதிரி மிச்சதுக்கெல்லாம் அங்க have வந்து இங்க வந்து don't have அப்படின்னு வரும் நெகட்டிவா சொல்றதுக்கு. ஓகே, அதே மாதிரி பாருங்க இப்படி போடவே கூடாது, he does not have தான் போடணும், he does not has ன்னு போடக்கூடாது, அது தப்பு. got it? ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இங்க பாருங்க rabbit. இதுலயும் வந்து rabbit மாதிரியே இல்ல, பரவாயில்ல. rabbit வந்து கேரட் வச்சிருக்கு இல்லையா, இது வந்து rabbit, சோ இது வந்து கேரட். rabbit இது கேரட், rabbit has carrot இது வந்து பாசிட்டிவா சொல்லிட்டீங்க. ஓகே, rabbit has carrot ன்னு சொல்லலாம். வேற விதமா எப்படி சொல்லலாம்? rabbit அப்படிங்கிறது ஒரு அனிமல், அப்போ it போட்டு சொல்லலாம், it has carrot. ஓகே, இப்போ பக்கத்துல என்ன படம்? இது கேக். ஓகேவா, கேக். rabbit கேக் வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றோம், rabbit கிட்ட கேக் கிடையாது. அப்ப எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? it doesn't have a cake. ஓகே, இன்னொரு விதமா எப்படி சொல்ல, இட்னா ஒரு அனிமலை தான் குறிக்குது. ஓகேவா, அல்லது rabbitனே கூட நீங்க வச்சுக்கோங்களேன், rabbit does not have விட்டோம் பாத்தீங்களா, rabbit does not have a cake. ஓகே, rabbit கிட்ட கேரட் இருக்கு அப்படின்னா rabbit has carrot. இதே இது rabbit கிட்ட கேக் இல்ல அப்படின்னு சொல்லணும், அப்போ rabbit அப்படின்னா அது ஒரு அனிமல், அப்போ அது அப்படின்னு தான் சொல்லுவோம், அப்போ இட்ட தான் குறிக்குது. ஓகே, so rabbit does not have cake, rabbit doesn't have a cake அப்படின்னு சொல்லலாம். rabbit கேக் வைத்திருக்கவில்லை. got it? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு கார் இருக்கு, என்கிட்ட கார் இருந்ததுன்னு சொல்லணும், இப்ப கார் இல்ல. அப்படி எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா? என்கிட்ட கார் இல்ல, நான் கார் வைத்திருக்கவில்லை, I don't have a car. ஓகே, அவன்கிட்ட கார் இல்ல, அவன் கார் வைத்திருக்கவில்லை, he doesn't have a car. அவள் கார் வைத்திருக்கவில்லை, she doesn't have a car. அடுத்து அது கார் வைத்திருக்கவில்லை,
it doesn't have a car. நீ அல்லது நீங்கள் கார் வைத்திருக்கவில்லை. You don't have a car. நாங்கள் கார் வைத்திருக்கவில்லை. We don't have a car. அவர்கள் கார் வைத்திருக்கவில்லை. They don't have a car. Got it? இதே மாதிரி ராமு கார் வைத்திருக்கவில்லை எப்படி சொல்லுவீங்க? ராமு அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்கிறது. அப்போ அவன் ஹீயை தான் குறிக்குது. அப்போ இதே ரூல் தான். ராமு doesn't have a car அல்லது he doesn't have a car அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அவன் ஒரு ஆணை தான் குறிக்கிறது. Got it? ஓகே, இதே மாதிரி என்கிட்ட பைக் இல்லை அல்லது நான் பைக் வைத்திருக்கவில்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? I don't have a bike. இதே இது அவள் பைக் வைத்திருக்கவில்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? She doesn't have a bike. சீதா பைக் வைத்திருக்கவில்லை அப்படின்னா சீதா doesn't have a bike. Got it? So இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா இருந்ததா? முத கார் வச்சிருந்தோம்னா என்னன்னு பார்த்தோம். வைத்திருக்கவில்லை அப்படின்னா என்ன சொல்வீங்கன்னு தெரியும். he she itக்கு மட்டும் does not have வரணும், மிச்சதுக்கெல்லாம் don't have தான். ஓகேவா? இப்போ பிராக்டிஸ் பண்ணலாமா? நான் பைக் வைத்திருக்கவில்லை எப்படி வரும் இங்கிலீஷ்ல? நான் அப்படின்னா என்னது? I. ஓகே, I போட்டீங்க. பாருங்க, he she it வந்தா மட்டும்தான் does not have அல்லது doesn't have வரும். மிச்சம் எல்லாத்துக்குமே don't have தான். ஓகே, சோ இங்க I வந்திருக்கு, அப்ப don't have. I don't have a bike. I don't have a bike. நான் பைக் வைத்திருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், அவன் குடை வைத்திருக்கவில்லை. அவன்கிட்ட கொடை இல்ல, அவன் குடை வைத்திருக்கவில்லைன்னு சொல்லணும். அப்ப அவன் அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல? he. he வந்தா என்ன வரும்? doesn't have. ஓகே, ஏன்னா he வந்திருக்கு இல்லையா? சோ அவ்வளவுதான், ஈஸி தான். ஓகே, doesn't have. குடை அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? umbrella. an umbrella. ஓகே, an ஏன் போட்டிருக்கோம்? யூங்கிறது ஒரு vowel, அதனால an போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, so he doesn't have an umbrella. அவன் கூட வைத்திருக்கவில்லை. அடுத்து, நாங்கள் பணம் வைத்திருக்கவில்லை. என்கிட்ட காசு கிடையாதுன்னு சொல்லணும். ஓகே, எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நாங்கள் அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல? we. என்ன வரும்? don't have. பணம் அப்படின்னா இங்கிலீஷ்ல மணி. we don't have money. நாங்கள் பணம் வைத்திருக்கவில்லை. அப்போ he sheet வந்தா doesn't வரும், மிச்ச எல்லாத்துக்கும் don't have வரும். நெகட்டிவ்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். அவன் ஒரு பேனா வச்சிருக்கான். அவன் பேனா வைத்திருக்கவில்லை. ஓகே, இது பாசிட்டிவா சொல்றீங்க, இது நெகட்டிவா சொல்றீங்க. உங்களோட ஆன்சரை காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஜாலியா படிக்கிறோம் பாத்தீங்களா? இங்கிலீஷ் வந்து டே 1, இன்னைக்கு டே 4. டெய்லி நம்ம வந்து என்ஜாய் பண்ணி இங்கிலீஷ் படிக்கிறோம். இதே மாதிரி தான் 30 டேஸ் நம்ம படிக்க போறோம். ஓகே, அண்ட் தென் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.